100 மடங்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கான வழிமுறைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளிச்சத்தில் வேதத்தை தியானிக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கிறதான வெளிப்பாடு ரெவலேஷனில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அதற்குரிய இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு செய்ய வேண்டியது என்னென்னா, செவி கொடுத்தலின் மேன்மை அப்படின்ற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். ஒரு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா அந்த கொடுத்த உடனே நிறுத்திட மாட்டார், தொடர்ந்து அதை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். நீங்கள் கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி இப்படிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசினார் அப்படின்னு இருக்கும். பேசினார் என்பது மூலமொழியில் பேசிக்கொண்டே இருந்தார்னு இருக்குது. பேசி நிறுத்திட்டு அவ்வளோதான் போயிட்டு வரேன்னு போகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அப்போ தேவன் பேசினார் என்று சொன்னால் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சிலருக்கு பேசிக்கிட்டே இருந்தால் பிடிக்காது. பேச வேண்டியதை நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எதை பற்றி பேசணும்? வேத வசனத்தை பற்றி பேச வேண்டும். அல்லேலூயா. அப்போ செவி கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. எனக்கு இன்னும் கேட்கல, இப்போதான் கேட்குது. யாரோ ரொம்ப கோபத்தில் சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. செவி கொடுக்க வேண்டும். காது இருக்கு இல்லையா? காது, செவி கொடுத்தல். இந்த செவி கொடுக்கும் பொழுது அதுக்குரிய மேன்மைகள் நிறைய இருக்குது, ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. அது எங்கே கொண்டு போய் சேர்க்குன்னா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கும். முதல் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49:2, யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ஒரு குடும்பத்தில் கர்த்தர் எப்படி பேசுவார்னா, குடும்ப தலைவர் மூலமாக தான் பேசுவார். ஒரு சபைக்கு இருக்கிற மக்களுக்கு எப்படி பேசுவார்னா, சபையினுடைய ஊழியக்காரர் மூலமாய் பேசுவார். அப்போ அதுக்கு செவி கொடுக்க உங்களுக்கு மனசில்லை என்று சொன்னால், நேரடியாய் தேவன் பேசினாலும் உங்களுக்கு செவி கொடுக்க மனசு இருக்காது. அல்லேலூயா. How God speaks. God speaks through family leader to the family. God speaks through the church leader to the people of church. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஆண்டவர் நேரடியாக பேசுகிற காலத்தில் அவர் பேசும்பொழுது கீழ்ப்படிவோம். இல்லாவிட்டால் நம்ம கீழ்ப்படிகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா அதனால தான் ஆண்டவர் மனுஷனை எப்படின்னா ஆவியாக இருந்த மனுஷனை மாம்சத்தின் பிறக்க வைக்கிறார் ஒரு பெற்றோருக்கு. ஏன்னா பெற்றோருக்கு அவன் கீழ்ப்படிந்தால் கடவுளுக்கு கீழ்ப்படிவான், பெற்றோருக்கு கீழ்ப்படிவல்னா கடவுளுக்கு அவன் கீழ்ப்படிய முடியாது. Everything we must learn from our parent. Everything we learn from our pastor. இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னா, அந்த அடிப்படை புரிஞ்சுக்கொள்ளணும்னா, கீழ்ப்படுதல் என்பது எட்டாக்கணியாக தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் நீங்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் அவங்களும் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அல்லேலூயா. அப்போ யாக்கோப்பு என்ன சொல்கிறாருன்னா, வந்து கேளுங்கள், செவி கொடுங்கள் சொல்கிறார். அல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் செவியை திறந்து வச்சிருக்கிறீங்க? வெரி குட். காது நல்லா கேட்குது. யாத்திராகமம் 23:21 எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 23:21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. மோசே சொல்றாரு, ஆண்டவர் உங்க கூட வராரு, உன்னுடைய ஒரே வேலை என்ன தெரியுமா? என்ன சொல்றாரு அதை செய், என்ன சொல்றாரு அதை செய். உங்களுக்கு மேல ஆவிக்குரிய தலைவர்கள் இருப்பார்கள்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாலும் நீங்க செய்யணும். அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு கேள்வி கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழ்ப்படுகிறீங்கன்னா அதுக்கு பேர் செவி கொடுத்தலும் கிடையாது, அதுக்கு பேர் கீழ்ப்படிதலும் கிடையாது. அது நல்லா ஃபஸ்ட்டு அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள் செய்கிற வேலையை ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்கிறவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இதை வைத்திருக்கிறார், படிநிலையை வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் பிரதானமாக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு அவர் தலையாக இருக்கிறார், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார்,
மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். இந்த ஹெட்லைனை வந்து மாற்றக்கூடாது. மாற்றினா அது தலைக்கீழே மாறிடும், அசிங்கமாயிடும். நம்ம தலைக்கீழே நடந்தால் எப்படி இருக்கும்? ரோட்டில் ரொம்ப மோசமாக இருக்கும். வாழ்க்கை என்பது என்னென்னா, பிதா சொல்கிற அனைத்தையும் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து சொல்கிற எல்லாவற்றையும் ஒரு புருஷன் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு புருஷன் சொல்கிறத எல்லாம் மனைவி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் செவி கொடுத்தல். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதுக்கு இன்னொரு வசனத்தை கூட பார்த்தீங்கன்னா, எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம் அப்படின்னு போட்டிருக்கிறது. பாருங்க, செவி கொடுத்தல் நாள் வர ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் உள்ளபடி செவி கொடுத்தால் வியாதியிலிருந்து நீங்கள் விலகி நிற்கலாம். வியாதி உங்களை அணுகாது. வாசிங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் சொல்லின்படி செய்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்றாரு? செவி கொடுக்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேளு, காது கொடுத்து கேளு, காது கொடுத்து கேளு. லிசன், 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 லிசன். நீங்க இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? எத்தனை பேருடைய இதயம் இங்கே இருக்குதோ அவங்க காது இங்கே இருக்கும். எத்தனை பேர் இதயம் வீட்டில் இருக்கோ காது அங்கே இருக்கும். ஏன்னா கதவு யாரை திறக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் இங்கேருந்தே கண்டுபிடிப்பீங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இன்றைக்கி இந்த தேவனுடைய வார்த்தையை பொக்கிஷமாக நினைக்கிறவங்க இருதயத்தை திறந்து வைத்தால் காது திறக்கும், இருதயத்தை மூடிக்கொண்டால் காது மூடிக்கொள்ளும். எதுக்கான இதற்குடைய பூட்டு சாவி இங்கே தான், இருதயத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கோன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனிடத்துலேருந்து ஜீவ ஊற்று புறப்படுன்னு சொல்கிறாரு. ஆகவே செவி கொடுத்தல் மிக மிக முக்கியம். போன வாரம் 20 சாயங்காலம் நான் ஈரோடுக்கு போயிருந்தேன் ஒரு பாஸ்டரோட. அப்போ வந்து தலைமை போதகர் ஐயா பேசுகிறார். பேசும்போது சொல்கிறாரு, வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு சொன்னார். வந்துட்டு போகலாங்கய்யா அப்படின்னா. எலெக்ஷன் முடித்து வரட்டுமாட்டேன், அவ்வளோ லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ நாளைக்கு வரட்டுமாண்ணா, நைட்டு கிளம்பி காலையில் வந்துடுறேன் அப்படின்னு. பேசுகிறது 6:30 மணி. நைட்டு கிளம்பி காலையில் வர வேண்டாம், நீ சாயங்காலம் வந்துருந்தாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், காலையில் கிளம்பி சாயங்காலம் போய் சேர்ந்துட்டேன். வேறு எந்த கொஸ்டினும் கிடையாது, எதுக்கு போகணும். என்னன்னா, நம்முடைய சுப்பீரியராக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி செய்ததுக்கு பேர் தான் என்னது, செவி கொடுத்தல். சரியான கஷ்டம்தான். போகிறதும் அன்ரிசர்வு, வந்ததும் அன்ரிசர்வு. கூட்டம், எலெக்ஷன் கூட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி 10,000 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. கடினமான காரியங்கள் தான் நமக்கு மேலே இருக்கிறவங்க சொல்லும்போது சந்தோஷமாக செய்தால் அதுதான் ஆசீர்வாதம் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் வர முடியாது, அதெல்லாம் டிக்கெட் கிடைக்காது அப்படிலாம் சொன்னோம்னா நமக்கு என்ன அறிவில்லை. பேசிக்காக ஒருத்தவங்களுக்கு கீழ்ப்பிடிக்கூடிய அறிவில்லைன்னு அர்த்தம். என்னை பற்றி சொல்கிறேன் நான். நீங்களாம் ஞானிகள், உடனடியே கீழ்ப்படிச்சிருவீங்க. அல்லேலூயா. அடுத்த விஷயத்தை கவனிங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை சுகத்தை கொடுக்கிறது என்று செவி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் வியாதி இல்லாமல் வாழலாம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை கவனிங்க, ஜட்ஜ்மெண்ட். அதை பற்றி செவி கொடுத்தலை குறித்து பேசிக்கோ. செவி கொடுத்தலும் நியாய தீர்ப்பும், அது நியாயமும் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா உபாகம் 1:17 நியாயத்திலே முகதாட்சியினம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுக்கிறது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படாதிருப்பீர்களாக. ஒரு நியாயம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது சின்னவங்க சொன்னாலும் அந்த நியாயத்தை கேட்கணும், பெரியவங்க சொன்னாலும் நியாயம்னா கேட்கணும். மெஜாரிட்டியாக 100 பேர் சொல்கிறதுக்கு பக்கம் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த நம்ம நியாயத்தை விட்டுட்டு அநியாயத்துக்கு போய் நிற்கக்கூடாது. 4 பேர் தான் நிற்கிறான், இவனுக்கு என்ன நம்ம தீர்ப்பு சொல்கிறது? 2 பேர் சொல்கிறதுல எது நியாயமோ அதை செய்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நியாயத்தில் முகதாட்சிணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுக்கிறது போல் சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். இது கட்டளை. அல்லேலூயா.
நியாயத்தை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். எத்தனை பேர் அப்படி செய்ய விரும்புகிறீங்க? கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். மனுஷ முகத்துக்கு நம்ம பயப்படக்கூடாது. யாருக்கு தான் பயப்படணும்? கர்த்தருக்கு தான் பயப்படணும். அப்போ 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நியாயத்திலே முகதாட்சியம் பாராமல் நீதி நீதியாகவும் நியாயத்தை நியாயமாகவும் செய்யும் பொழுது கர்த்தர் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு என்னக்கா, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. எங்கள் தாத்தா சீதனமாக கொடுத்துருந்தார் நெல் விளையிற நிலம். எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிற நிலம்லாம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி விற்றுட்டார். அது ஒரு கிறிஸ்தர் வாங்கினார் பாருங்க, முழுசாக காசே கொடுக்கல. அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அது இருந்தாலும் வச்சு நெல் வந்துட்டுருக்கோம், வருஷத்துக்கு ஒரு 8 மூட்டை நெல் வந்துடும். 100 கிலோன்னு 800 கிலோ நெல் வந்துடும் பாருங்க. அப்போ அந்த அநியாயம் பண்ணது இன்றைக்கி நினைவு கூறுறோம் பார்த்தீங்களா? நம்ம பிள்ளைங்க சின்னவங்களா பெரியவங்களா இருந்தாலும் இன்றைக்கி நடக்கிற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? எந்த நியாயமாக நமக்கு லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, நியாயத்தை நியாயப்படி சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சாமர்த்தியமாக இன்றைக்கி நம்ம கிளைம் பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற புலம்பலுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அது பின்னாடி இருக்கிற மனசில் எழும்புகிறதான அந்த கோபத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நியாயம்தான் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம இதில் போட்டிருக்கு, வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்கு, சத்திய ஜெயகேன்னு போட்டிருக்கு, ட்ரூத் ட்ரம்ப்னு போட்டிருக்கு. ஏன் போட்டிருக்கு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர் தான் சத்தியம். அவர் சொல்கிற வார்த்தையின்படி நியாயம் நமக்கு இருந்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலே, உபாகமம் 6:3, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாரு, செவி கொடுக்க சொல்கிறாருன்னா நன்றாயிருப்பதற்கு. வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி நடக்கிறதுக்கு சந்தோஷமாக உன்னை ஒப்புக்கொடுன்னு சொல்கிறாரு. நம்ம எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானை வாக்குத்தத்தம் பண்ணுறாருன்னா செவி கொடுக்கணும், செவி கொடுக்கணும். லேண்ட், பொசஸிங் த லேண்ட். எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குங்க, எல்லாத்துக்குமே பைபிளில் சட்டம் இருக்குது. அந்த சட்டத்திட்டம் மிக மிக முக்கியம் நம்முடைய சமுதாய வாழ்க்கைக்கு. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவியானவர் வசனத்தின் மூலம் பேசுகிறது தான் நமக்கு வழிகாட்டுதல். ஆனால் சமுதாய வாழ்க்கைக்கு ஆவியானவர் சொல்கிறான்னு சட்டத்தை மீறுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுவேன். நிறைய பேர் ஓட்டுறாங்க அது மாதிரி. நான் அதுக்கெல்லாம் தேவையில்லை, கர்த்தர் என்னை பாதுகாப்பார். தப்பான ஒரு ஐடியா அது. சமுதாய வாழ்க்கைக்கு சட்டம் தான் இயக்குகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவியானவர் பேசி நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய சரீரத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா அது கர்த்தருடைய வல்லமையினால் நடக்கும், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாத்தையுமே ஆண்டவர் மாற்றுறதுக்கு அல்ல, சமுதாயத்துக்குரிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். நீங்கள் ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் 10ஆவதாக போனீங்கன்னா எங்கே தான் நிற்கணும்? 10ஆவதாக தான் போய் நிற்கணும். அதுதான் சமுதாயத்தினுடைய அறநெறி. 10ஆவதாக வந்துட்டு இடித்து கொண்டு போய் 8ஆவதாக நின்றுட்டு அவனை பின்னாடி தள்ளுறது என்னது கிடையாது, ஒழுங்கு கிடையாது. ரேஷன் கடைக்கு போனால் தெரிஞ்சவர் எனக்கு முன்னாடி போடுங்கன்னு போய் வாங்கினா அது அறநெறி ஒழுக்கம் கிடையாது. அப்படி வாங்கிட்டு வரக்கூடாது. 20ஆவதாக நின்னீங்கன்னா 20ஆவதாக நின்று நீங்கள் வாங்கிட்டு வாங்க. இதுதான் நியாயம். எத்தனை பேருக்கு புரியுது? சில சொல்லுங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் போய் வாங்கிக்கோ. அவன் 15 பேர் வெயிலில் நின்றுருப்பான், நம்ம போய் முன்னாடி வாங்கினா சொல்லுவான் இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா பாரு, வந்த உடனே அநியாயமாக வாங்கிட்டு போகிறான். அந்த வார்த்தை நமக்கு சாபமாக மாறிடும். எல்லாத்துலேயுமே நம்ம நீதியும் நியாயத்தை நிலைநாட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தவறு செய்யும்பொழுது நம்ம மனசாட்சி குத்துச்சுன்னு சொன்னால் நம்ம கரெக்டான ட்ராக்கில் ஓடுறோன்னு அர்த்தம்.
ஒரு சமயம் ஒரு பிரசங்கர் இப்படியே சொன்னார். ஒரு கூட்டத்துக்காக வர சொல்லிட்டாராம். வர சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிற ஒரு பாஸ்டர் வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி வந்துட்டார். வந்துட்டு அவருக்கு மனசாட்சி, ஐயோ நம்ம அன்ரிசர்வ் எடுத்தோம், ரிசர்வேஷனில் வந்துட்டோம், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூப்பிட்ட பாஸ்டர்கிட்ட போய் சொன்னார், இது மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தப்பு செஞ்சிட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னார். அப்போ சொன்னாராம், உன்னுடைய மனசாட்சி கரெக்டாக இருக்கிறதுனால நீ சரியான பாதையில் போகிற, நீ வந்தது தப்பு, நீ உணர்ந்துட்ட, இனி அந்த தப்பு நீ செய்யக்கூடாது. அப்போ சொன்னாராம், இதே நம்ம பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஏன்டா இந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்துட்ருக்குற, எவனா என்னமோ பண்ணுறான், இதெல்லாம் ஒரு தப்பாடா அப்படின்னு சொன்னான்றார். பாருங்கள் அவருடைய மனசாட்சி எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு கிடையாதுன்றாரு. அப்போ எதுக்கு செவி கொடுக்குறாரு அவர்? அநியாயத்துக்கு செவி கொடுக்குறாரு. அந்த போதகர் என்ன சொல்கிறாரு, சரியான பாதையில் நீ போகிறன்னு சொல்கிறாரு. நம்ம எப்பொழுதுமே ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், அதில் சரியாக செய்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத மழை பொழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தீட்டான காரியங்களை அகற்றினால் 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். வாசிங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற எல்லாம் கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படிக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால். சாபத்தீடான காரியங்கள் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தருடைய பொருள் இருக்கும் வீட்டில், எப்பயோ நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, இந்த கொடுத்துறேன் திரும்பி கொடுத்துறேன்னு வாங்கிட்டு வந்திருப்பீங்க, உங்கள் வீட்டிலே கிடக்கும். என்ன நினைப்பீங்க, அட இந்து தானே, அவங்ககிட்ட ஏகப்பட்ட பொருள் கிடைக்குது, ஒரு பொருள்லாம் என்ன போயிட போகுது, அவங்களுக்கு என்ன குறைச்சலாக போயிடுது. இல்லை, அது ஒரு சாபத்திட, எவன் வாங்கிட்டு போனான்னு தெரியல, யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியலன்னு கொடுத்தவன் சொன்னான்னு வைங்க, அது உங்களுக்கு சாபமாகிடும். அந்த வாங்கின பொருளை வாங்கினவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். பணமாக இருந்தால் திருப்பி கொடுத்துடணும், பொருளாக இருந்தால் திருப்பி கொடுத்துடணும், உடமையாக இருந்தால் திருப்பி கொடுத்துடணும். சிலர் நம்ம சர்ச்சில் கூட செருப்பாக மாற்றி போட்டுட்டு போயிடுவாங்க தெரியாமல். மாற்றிட்டு போனால் என்ன பண்ணோம், சரி நம்மளது தேஞ்சு போச்சு, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க கூடாது, அடுத்த வாரமாச்சு கொண்டாந்து விட்டுட்டு தேஞ்சு போனதை எடுத்துகிட்டு போகணும். எல்லாத்துலேயும் நியாயம் இருக்குதுங்க. எல்லாத்தையும் சரியாக கடைபிடித்தால் 100 மடங்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கு என்ன சப்ஜெக்டு? செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அதனால மேன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு மேன்மைகள் கிடைக்கும். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 15ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. மோசே சொல்றார். மோசே காலத்தில் மோசே மாதிரி ஒரு லீடர் கிடையாது. லீடர் ஆஃப் லீடர், தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் யாருன்னா மோசே. இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மோசே மட்டும் இருந்தாக்கா எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு இன்னைக்கு கூட இஸ்ரேல் மக்கள் சொல்லுவாங்களா? ஏன்னா செங்கடலை 2 பிளந்து விட்டவர் மனுஷன். எகிப்தில் 10 விதமான வாதைகள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒருத்தரை எழும்ப பண்ணுவார், அவருக்கு நீ செவி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனம் அங்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு உனக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்குறான் ஊழியக்காரரை பார்த்து சொல்லிட்டு போயிட்டாரு. மோசே வந்து இயேசு வருவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இயேசு ஊழியக்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு செவி கொடுங்கன்ட்டாரு. பரலோகத்துக்கு போகும்பொழுது லாசரு மேலே போயிடுறான், ஐஸ்வரன் கீழே இருக்கான். ஐஸ்வரன் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான், அந்த லாசரை அனுப்பிவிட்டிங்கன்னா என் சகோதரன் 5 பேர் இருக்கிறாங்க, இங்கே நரகத்துக்கு வந்தானே என்னையும் அடிப்பான், அவனும் வேதனைப்படுவான், நீங்கள் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லும்போது அங்கே மோசையும் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அவங்களுக்கு செவி கொடுத்தா செவி கொடுக்கட்டும், இல்லாட்டி இங்கேருந்து ஒருத்தரை அனுப்ப முடியாது. நல்லா கவனிங்க. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை கேட்ட அந்த மக்கள் அன்றைக்கு நன்றாக கேட்டு மனம் திரும்பினார்கள். சிலர் மனம் திரும்ப போனார்கள். இயேசு என்ன சொல்லிட்டு போனார்? உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்குறேன், எனக்கு செவி கொடுக்குறான், உங்களை கனம் பண்ணுகிறேன், என்னை கனம் பண்ணுகிறான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஊழியக்காரின் வார்த்தை அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்தால், வசனத்தின் படி சொல்லுகிற ஆலோசனைகளை கீழ்ப்படிந்தால் தேவன் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் இல்லாமல் செவி கொடுத்தல் வராது, செவி கொடுத்தல் இல்லாமல் கீழ்ப்படிதல் வராது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. உபாகமம் 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் சாபமாக இருக்குது பாருங்க, அந்த சாபங்கள்லாம் ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். இந்த உலகத்திலே சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யாரு தான்? சத்தமாக சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மற்றவங்களாம் சாபத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கையின்படி பரிகாரத்துக்கு போடுறாங்க, கோயில்களுக்கு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த வேலி கள்ளி முள் இருக்கும், பார்த்தீங்கன்னா மாவில் சிலை செஞ்சு உள்ளே வச்சுருப்பாங்க. என்னென்னா பரிகாரம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு நிறைய படையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தா பயப்படுற மாதிரி சில விஷயம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னென்னா பரிகாரம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா கவனிங்க, எந்த பரிகாரத்திலையும் யாருடைய பாவமும் யாருடைய சாபமும் மாற்றவே முடியாது, முடியவே முடியாது. இந்த பரிசுத்த வேதாகமும் மட்டும்தான். இயேசு நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தபடியினாலே சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். அவர் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் சாபங்கள்லாம் இன்றைக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. கவலைப்படாதீங்க. அப்பா மூலமாக வர்ற சாபம், அம்மா மூலமாக வர்ற சாபம், தாத்தா பாட்டி மூலமாக வர்ற சாபம் எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். கலாத்தியர் 3:13 சொல்லியிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார், வெளியே கொண்டு வந்துட்டாரு. மறுபடியும் எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தார், நானும் இப்படி தான் இருப்பேன்னு பேசிகிட்டு இருக்காதீங்க. எங்கள் அம்மா இப்படி இருந்தாங்க அதனால் நான் இப்படி இருப்பேன்னா அப்போ நீங்கள் அம்மா பிள்ளையே ஏசப்பா பிள்ளையான்றதே உங்களுக்கே தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் கையை வருதுங்க பார்க்கலாம். நீங்கள் அம்மா பிள்ளையாக இருந்து ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டீங்க. ஏசப்பா குணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். எங்கள் அம்மா மாதிரி தான் நான் இருப்பேன், எங்கள் அப்பா மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் மறுபடியும் பிறக்கலன்னு அர்த்தம். ஹலோ, யார் பிள்ளைங்கன்னே தெரியலையே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதுதானா. 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இருக்கீங்களா? அப்பா மாதிரி தானே இருக்கீங்க, அம்மா மாதிரி தானே இருக்கீங்க, இல்லை தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி தானே இருக்கீங்க, அம்மாச்சி தாத்தா மாதிரி தானே இருக்கீங்க. கிறிஸ்துவை போல இல்லையே. அப்போ மறுபடியும் பிறந்ததுக்கு ஒரு அடையாளமே என்னன்னா, the character of Jesus Christ must be reflected in our life so that we are so called Christians in this society. அப்படி இருக்கணும். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசந்த வாசிக்கலாமா? 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடாமல் கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு என்னவா மாற்றிட்டாரு? ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இனி அந்த மைண்ட் செட்டை தூக்கி எறியுங்க, அவ்வளோதான். எனக்கெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க, நிறைய மந்திரவாதிகள் சபிச்சு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒன்று கூட பழிக்கலை. காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த வசனத்தை தான் நம்புகிறேன், அவங்க அனுப்புகிற சாபத்தை நான் நம்புறதே இல்லை. அல்லேலூயா. நிறைய மனிதர்கள் விடுவாங்க, என்ன வேணா விடு. நான் எதுக்குள்ளே மறைஞ்சிருக்கேன் தெரியுமா? இரத்த கோட்டைக்குள் மறைந்திருக்கிறேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். விசுவாசத்தோடு நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆமென். பாசமாய் சிலுவையில் பலியானார், சாபத்தை வென்று விட்டார். ஆமென். பாசமாய் சிலுவையில் பலியானார்,
பாவத்தை வென்று விட்டார். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைகள் மறைஞ்சிருக்கிறோம், அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். we must reflect his character, not our own parents character. இங்க அடுத்தது யோபின் புஸ்தகம் 34-35 பாருங்க. யார் செவி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஞானி யோபு எழுதி வச்சிருக்காரு. யார் செவி கொடுப்பாங்க? நம்ம செவி கொடுக்கறத பற்றி இந்த பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்களாம் யாருக்கு செவி கொடுத்துட்டு இருக்கீங்க தெரியல. ஆனால் யார் செவி கொடுப்பாங்கன்னு எழுதியிருக்காரு. 34:35 புத்தியுள்ள மனுஷன் என் பட்சமாய் பேசுவார்கள், ஞானமுள்ள மனுஷன் எனக்கு அவங்க தாங்க செவி கொடுப்பாங்க. நிறைய பேர் பிரசங்க கேட்கலாம், பாஸ்டர் அப்படி தான் பேசுவார், அவருக்கு என்ன, அவர் பைபிள் படி தான் பேசுவார், நம்மளால் தான் நாம் என்ன செய்ய முடியாது, நடக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஞானியே கிடையாது. இன்றைக்கி பண்ணுற பிரசங்க யாருக்கு தெரியுமா? இந்த சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற எனக்கும் உங்களுக்கு தான். இந்த பிரசங்கமே எனக்கு இல்லைன்னு சொல்லும்பொழுது வர்ற தங்க கட்டியை தூக்கி நீங்கள் சாக்கடையில் போகிறீங்க. நீங்கள் எல்லாமே சம்பாதிக்கலாம், பணத்தை சம்பாதிக்கலாம், புகழை சம்பாதிக்கலாம், எல்லாம் சம்பாதிக்கலாம். ஞானத்தை சம்பாதிக்க முடியாது, சபையிலேருந்து தான் அது கிடைக்கும் உங்களுக்கு, வசனத்திலேருந்து. அதையே நீங்கள் புறக்கணிக்கும் பொழுது எந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் வச்சிருக்க முடியாது. யார் செவி கொடுப்பார்களா? ஞானமுள்ளவன் எனக்கு செவி கொடுப்பான்னு சொல்கிறார் யோபு. இன்னும் வேகமாக சில வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 5:7, 8ஆம் அதிகாரத்தில் 34. நீதிமொழிகள் 5:7 வாசிங்க. ஒருத்தர் 8ஆம் அதிகாரம் 34 வசனத்தை வாசிங்க. செவி கொடுத்தலை குறித்து அங்கே பேசியிருக்கிறேன். எப்படி செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ செவி கொடுத்தல் குறித்து சில ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்குது, வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதீங்க. செவி கொடுங்க. காலையில், மாலையில், சாயங்காலம், இரவில் வசனத்தை படித்து தியானித்து அந்த வசனத்துக்கு மட்டும் செவியை கொடுங்க. மீதி எல்லா மீடியாவும் ஸ்டாப் பண்ணி வைங்க. இதுக்கெல்லாம் ஆமீன் சொல்லி இருக்கணும். லேட்டாக சொன்னால் எப்படி ஆகுதுன்னு தெரியல. அடுத்த வசனம் வாசிங்க. என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசப்படியில் உட்காந்து வெயிட் பண்ணி சபையில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க 4 பேர், அவங்க செவி கொடுக்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 81:8, நீதிமொழி 1:33. சங்கீதம் 81:8 போட்டிருக்கு, செவி கொடுக்கிறது தான் நல்லது. நீதிமொழி 1:33 வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவனும் அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்து காலத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். எனக்கு செவி கொடுக்கணும். எனக்குன்னா எனக்கு இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 81:8, என் ஜனமே கேள், நான் சாட்சிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, செவி கொடு, செவி கொடு, செவி கொடு. நல்லா கவனிங்க. இது 2 ஓப்பனாக இருக்கா? இது 2, இதுக்கு பேர் என்ன? காது ஓப்பனாக இருக்கு இல்லையா? இது ஏதாவது பூட்டு போட்டால் வச்சுருக்கீங்க, இதுவும் ஓப்பனாக தான் இருக்குது. கண்ணும் ஓப்பனாக தான் இருக்குது, மூக்கும் ஓப்பனாக தான் இருக்குது. நல்லா கவனிங்க. எல்லாமே ஒரே டைமில் வேலை செய்யக்கூடாது. இதை க்ளோஸ் பண்ணால் தான் இது ஓப்பன் ஆகும். எதை க்ளோஸ் பண்ணோம்? வாயை க்ளோஸ் பண்ணால் எது ஓப்பன் ஆகும்? நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. நீங்கள் செவி கொடுக்க சேர்ந்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நீங்கள் பேசுகிற வார்த்தையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆகவே செவி கொடுக்க சேர்வது நலம். பிரசங்கி 5:1, ஏசாயா 46:12. பிரசங்கி 5:1, ஏசாயா 46:12. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி. யாரை பார்த்து சொல்கிறாரு? முரட்டு இருதயமாக இருக்கலாம், நீங்கள் செவி கொடுங்கிறாரு. நீதிக்கு தூரமானவர்களாக இருக்கலாம், செவி கொடுங்கன்றாங்க. சான்ஸ் இருக்குது ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறதுக்கு. முரட்டு இருதயம், அப்புறம் என்ன போட்டிருக்கு? நீதிக்கு தூரமான. நீங்கள் எல்லாம் செவி கொடுங்கன்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. பிரசங்க 5:1 வாசித்தீங்களா? ஏசாயா 46:12. என்னது?
ரைட், பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட்டீங்க. நானே சொல்லிடுறேன். அதான் வாசித்தாச்சுல்ல, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கிலும். என்ன சொல்கிறதுனாக்கா, இங்கே காணிக்கை பெட்டியில் இருந்து 1000 500 போடுறதை விட வசனத்தை நல்லா கேட்டுட்டு போய் இது மாதிரி கீழ்ப்படிஞ்சு நடந்தால் நல்லதுன்றார். அல்லேலூயா. இன்றைக்கி நான் நிறைய காசு போட்டு எனக்கு நிறைய வரும் அப்படின்னு நினச்சி காணிக்க போடுறத விட, இன்றைக்கி கர்த்தர் எனக்கு பேசின எல்லா வசனத்துக்கும் நான் கீழ்ப்படிஞ்சேன்னு சொன்னால் அது ஆசீர்வாதம். பணத்தை கொடுத்து பணம்லாம் வாங்கலாம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஆண்டவர் பயங்கரமான மனுஷன், பயங்கரமான தேவன், நம்முடைய தேவன். அவர் ஞானத்தை யாராலுமே அளக்க முடியாது. அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. போடுறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் போட்டால் எனக்கு இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் நினச்சிக்கிட்டு போடுறோம் பாருங்கள், அது தப்பான நோக்கம், தப்பான நோக்கம். அதனால் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறேன்? செவி கொடுத்தல். நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல. நான் இவ்வளோ போட்டால் இன்றைக்கி இந்த வாரத்தில் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு மூடர் பலியிடுகிறது போல பலிவிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அதனால தான் 8 மணிக்கே வந்து பாட்டை பாடணும், துதிச்சு ஆண்டவரை ஆராதிக்கணும், அப்புறம் கர்த்தர் பேசுகிறது கேட்கணும். அதை அப்படி அன்னைக்கே நடைமுறைப்படுத்திடணும். சரி, செவி கொடுத்தலை குறித்து ஒரு ரோல் மாடல் ஒன்று எடுக்கலாம். கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படின்றத. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதில் நாகமான் என்ற ஒரு கேரக்டர் வர்றாரு. அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னாக்கா, குஷ்டரோகியான ஒரு மனுஷன், அதே சமயத்தில் மகா பெரிய படை வீரன், மாவீரன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவன் இஸ்ரேல் நாட்டில் பூந்து இந்த சீரிய படை தளபதி நாகமான் ஒரு இஸ்ரேலி பெண்ணை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போயிட்டு அவளை தன்னுடைய வீட்டிற்கு உதவியாக, தனக்கு உதவியாக வச்சுட்டான். அப்போ இப்போ பார்க்குறா, என்னடா இந்த ஆள் இவ்வளோ பெரிய படைத்தளபதியாக இருக்கான், எப்படி இருக்கான், குஷ்டரோகியாக இருக்கானே. அவள் சொல்கிறான் தன்னுடைய எஜமாட்டியை பார்த்து, இவர் மட்டும் இஸ்ரேல் நாட்டுக்கு போனால் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறவங்க இவரை சுகமாக்கிடுவாங்க அப்படின்ற. அப்படியா? எங்கள் நாட்டில் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்து இந்த மனுஷனை சுகமாக்க முடியும் அப்படியான்னு சொல்லிட்டு இந்த நாகமான் போய் சிரிய நாட்டு ராஜா கிட்ட சொல்கிறான். ராஜா வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு இஸ்ரேல் நாட்டு ராஜாவுக்கு, இந்த மாதிரி எங்கள் ஆள் நாகமான் வருவான், அவனை சுகமாக்கி அனுப்பணும். அந்த லெட்டரை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அந்த ராஜா வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிக்கிட்டு, இவன் பாரு என்னை பகைக்கிறதுக்காக இப்படி சொல்கிறான், நான் கடவுளா இவனை சுகமாக்குறதுன்னு. இதை எலியா கேள்விப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ அவனை இங்கே என்கிட்ட அனுப்புன்னு சொல்கிறாரு. வாசிங்க, எத்தனாம் வசனம் சொன்னால், எலிசா 10ஆம் வசனம் 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்துக்கு ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். நல்லா கவனிங்க, செவி கொடுத்தல் எப்படி? நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் செவி கொடுப்பேன், இல்லை அப்படி கிடையாது. இங்கே கவனிங்க, இப்போ இவன் படை பலம் பெருத்தவன், பண பலம் பெருத்தவன், அதிகாரம் பெருத்தவன். இப்போ இஸ்ரேல் ராஜா யார்கிட்ட அனுப்பிச்சிட்டாரு? எலிசா கிட்ட அனுப்பிச்சிட்டாரு. எலிசா இப்போ இங்கே உட்காந்துருக்கார் சேரை போட்டு. இப்போ நாகமான் வந்து வாசப்படியில் நிற்கிறான். நீங்கள் 8ஆம் 9ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன 9ஆம் வசனம் பாருங்கள். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே ரதத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. காரை விட்டு இறங்கல சார். காரை விட்டு இறங்கி யார்கிட்ட வரல? எலிசா கிட்ட வரல. எலிசா என்ன பண்ணுறாரு, இப்படி தான் ஒரு ஆள் வந்திருக்கான்னா இவர் உக்காந்துருக்காரு. உக்காந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பையனை கூப்பிட்றாரு. ஏவா இங்கே வா, பசங்களாம் போயிட்டானு, ஏவா இங்கே வான்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு தான் அங்கே நிற்கிறா பாரு, அந்த குதிரை மேலே உட்காந்துருக்காருல, அவரை போயிட்டு இந்த யோர்தான் நதி ஓடுதில்ல, அதில் 7 தரம் முழுக சொல்லு, சரியாக போயின்னு சொல்லுங்க. காரில் உட்காந்துருக்கு இறங்கலை, சேரில் உட்காந்துருவங்க இறங்கலை. யாருக்கு என்ன தேவையோ அவங்க தான் செவி கொடுக்கணும். என்கிட்ட பணம் இருக்குது, பணத்தை கொடுத்து கடவுளை நான் விலைக்கு வாங்கிடுவேன், பணத்தை கொடுத்து வசனத்தை விலைக்கு வாங்கிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. உக்காந்துட்டாரு. இவர் அங்கே உக்காந்துட்ருக்காரு, அவர் அங்கே உக்காந்துட்ருக்கிறாரு. இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க, தேவனுடைய மனுஷனுக்கு இருக்கிற அதிகாரத்தை ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவருக்காக விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குரிய அத்தாரிட்டி, அவங்களுக்குடைய பொசிஷன் அவங்க உட்காந்து தான் ஆகணும்.
அதுக்கு பேர் தான் பொசிஷன் கீப்பிங். விட்டு கொடுக்கறது பேர் அது சரியான செயல் கிடையாது. அல்லேலூயா. சரி, இப்படி சொன்ன பிறகு பாருங்க, அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை தீர்க்கதரிசி வீட்டு வேலைக்காரன் நினச்சிட்டான் போல் தெரியுது. தீர்க்கதரிசி இவனுடைய வீட்டு அவர் இறங்கியே வரமாட்டாரான். இவர் இறங்கி போய் என்ன பண்ணுமா, அந்த இடத்தெல்லாம் தடவணுமா, தொட்டு பார்க்கணுமா. ஐயா சார் வந்துட்டீங்களா, ஓ நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டீங்க, உங்களுக்கு பயங்கரமாக எனக்கு சந்தோஷமாக இருக்குது, வாங்க மாலை மரியாதை போட்டு உன்னை வரவேற்கிறேன் அப்படிலாம் நினச்சாரு. ஒன்றுமே நடக்கலை. என்ன வந்துச்சு? நல்லா கவனிங்க. சபையில் வர்ற எல்லாரும் தாழ்மையாக இருக்க வேண்டும். ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா இறங்கி வரணும், படிமானமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் ஊழியக்காரர்கிட்ட பேசி ஆசீர்வாதம் கொடுப்பார். அல்லேலூயா. இவன் செவி கொடுத்தானா? எலிசா சொன்னதுக்கு இவன் செவி கொடுத்தானா இல்லையா? செவி கொடுக்கல. சரி, என்ன நடக்குது பாருங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்கூவின் நதியாகிய ஆப்னாவும் பர்பராவும் நல்லதளவு என்று சொல்லி உக்கிரகத்தோடு திரும்பி போனான். சரியான டென்ஷன், கடுங்கோபம், உக்கிரகத்தோட. கிளப்புங்கண்ணா போகலாம் நம்ம நாட்டுக்கு. குளிக்க தண்ணி இல்லைன்னு இவன் நாட்டில் வந்து இவன் ஆற்றுல குளிக்க சொல்கிறானா? அப்படி ஒரு சுகமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கிளம்புடா. நமக்கு உண்டான மரியாதை அங்கே இல்லை, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட வந்த படையெல்லாம் எங்கே கிளம்புது? தமஸ்கு நோக்கி கிளம்புது. நிறைய பேர் செவி கொடுக்காததுனால ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க, இந்த நாகமன் மாதிரி. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, எப்படி பேசுகிறாங்க பாருங்கள், ஒரு அதிகாரம் படைத்தவன் இடத்துல எப்படி பேசுகிறாங்க. ஒரு தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அது நீர் செய்வீர் அல்லவா என்றான். செய்வீர்களா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஐயா, போய் ஒரு மலையை உடச்சிட்டு வான்னு சொன்னாக்க உடச்சிருப்பீங்கள்ல. இப்போ என்ன சொன்னார்? போய் ஸ்நானம் பண்ணுதானே சொன்னார். ஸ்நானம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, இதுக்கு ஏன் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க? அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி, என்னால் அதை கோடு போட்டு வைங்க. தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு பகுதி ஃப்ரேஸ் உண்டு. தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே யோர்தான் நதியிலே முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி, கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோமா? நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் கேட்டால் குஷ்டரோகம் அப்படி தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும், மாறாது. நான் சொல்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிங்கன்னா குஷ்டரோகம் மாறிடும். குஷ்டரோகம் என்பது பாவத்துக்கு அடையாளம். பாவம் போகணும்னா கண்டிப்பான எச்சரிப்பான உபதேசம் வேணும். இறங்கி வரக்கூடாது, வார்த்தையை தான் இறக்கணும். பொசிஷனை இறங்குறதுனாக்கா தீர்க்கதரிசி விட்டு இறங்கிட்டாருன்னா அவனுக்கு இவர் வேலைக்காரனாக மாறிடுவார், நாகமானுடைய வேலைக்காரனாக மாறிடுவார். இவர் யாருடைய வேலைக்காரனாக இருக்கணும்? தேவனுடைய வேலைக்காரன பொசிஷனில் நிற்கணும். அந்த பொசிஷனை என்றைக்குமே மாற்றக்கூடாது. ஆச்சா, உனக்கு ஆசீர்வாதம்னா செய், இல்லையப்பா. இவர் வந்து பிரதானமானவர் யாருக்கு கிடையாது? எலியாவுக்கு கிடையாது, எலிசாவுக்கு கிடையாது. தேவன் தான் அவருக்கு பிரதானமானவர். என்னாச்சு? ஃபஸ்ட்டு முழுகி பார்க்குறாரு, சிட்டிஸ் அப்படி தான் இருக்குது. கொஞ்சமாச்சு மாறி இருக்குங்களோ, ஒரு 5% இல்லை, மாறல. ரெண்டாவது முறை முழுகிறாரு, 1% கூட மாறல. 6 முறையும் முழுகிட்டேன். டே, என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, 6 முறை முழுகிட்டேன். 7 முறை அவர் ஒரு 7 முறை சொன்னால் 7 முறை முழுகணும்னா ஒரு முழுகினா ஆகாதா? எவ்வளோ டிஸ்கஷன் போயிருக்காங்க தெரியுங்களா? ஏன்னா சரியான கோவக்காரன் நாகமன். 7வது முறை மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறும். கர்த்தர் எவ்வளோ சொல்கிறாரோ, எப்படி சொல்கிறாரோ, யாருக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அதை சொல்கிறதுக்கு தான் ஊழியக்காரர் வச்சுருக்காரு, செய்யறதுக்கு தான். நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் இல்லை.
நல்லா புரிஞ்சுங்க. எலியாவுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எலிசாவுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கேருந்து வரும். சொல்கிறத செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். சரி, மாறிட்டோன்னா இவன் போக வேண்டியது தானே. எங்கே நடக்குது அதை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது அவன் வாசிங்க 16 அதற்கு 15. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக இப்போ தான் இறங்கி அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்க தேவனை தவிர பூமியில் வேறு தேவன் என்பதை அறிந்தேன். இப்பொழுது உமது அடியான் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும். ஐயா, காணிக்கை வாங்கிக்கோங்க. கெஞ்சறான், காணிக்கை வாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? அதற்கு எலிசா, எப்போ நல்லா வாங்குறது இல்லைப்பா, காணிக்கை நான் வாங்குறது இல்லை. அதாங்க ஊழியக்காரருடைய பவர். காசுக்காக சுகத்தை கொடுக்க முடியாது, காசுக்காக தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது, காசுக்காக உங்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. அது கோடியாக கூட இருக்கலாம். நெவர் நெவர் நெவர். ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லணும். இவங்ககிட்ட வாங்கினா வாங்குவார், வாங்க வேண்டாம்னா வாங்க விட்டார். ஏன் வாங்கலன்றதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்குது, அதுக்கு கவனிங்க. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். சொன்ன கேளுப்பா, இதெல்லாம் நான் வாங்குறதில்ல, போய் கிளம்பு. ஏங்க, எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குங்க. இந்த காலத்தில் என்னென்னமோ நடக்குது, அதெல்லாம் இங்கே ஆட் பண்ண விரும்பலை நான். எவ்வளோ பெரிய மிராக்கள், எவ்வளோ பெரிய ஃபோட்டோ பிடிச்சி, எவ்வளோ மேகசீனில் போட்டு, எவ்வளோ யூடியூப்பில் போட்டு, எவ்வளோ காசு சம்பாதிக்கிறான்ல. காசு சம்பாதிக்கிற அறிவு உண்மையான தீர்க்கதரிசிக்கு வராது. அல்லேலூயா. செவி கொடுக்குறானா இல்லையா? ஃபஸ்ட்டு சொன்னதே கேட்கல, ரெண்டாவது இன்னொருத்தன் சொல்லி தான் அவன் கேட்டு நடந்திருக்கான். சரி, இவன் உண்மையாக மனம் திரும்பி இருக்கானா? இல்லை. இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 17. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாக தகன பலியை செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்கு பிரவேசிக்கும் பொழுது நான் அதற்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோயிலிலே சாமி கும்பிட வேண்டும். உங்கள் பாஷையில் மொழிபெயர்த்திருக்கேன், பணிய வேண்டும் என்றான். கர்த்தர் உமது அடியனுக்கு, இவன் உண்மையை மனம் திரும்பியிருக்கானா? மனம் திரும்பாதவன் கையில் காணிக்க வாங்கலாமா? மனம் திரும்பாதவன் கையில் காணிக்க வாங்கக்கூடாது. உண்மை இல்லாதவன் கையில் காணிக்க வாங்கக்கூடாது. பரிசுத்தம் இல்லாதவன் கையில் காணிக்க வாங்கக்கூடாது. வட்டிக்கு வரவன் கையில் காணிக்க வாங்கக்கூடாது. மனைவிக்கு துரோகம் பண்ணுறவன் கையில் காணிக்க வாங்கக்கூடாது. இதெல்லாம் பைபிளுடைய சட்டம். ஒருத்தன் நல்லா இருக்கிறான காரணம், நல்ல காணிக்க மட்டும் வாங்கினா நல்லா இருக்கலாம். காசு தானேன்னு எல்லாருக்கிட்டையும் வாங்கினா நல்லா இருக்கவே முடியாது. கவனிங்க, அதுக்கு கீழே, அதற்கு அவன் சமாதானத்தோடே போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போன போது, போதும், அதுக்கு மேலே போனோம்னா நமக்கு டைம் பத்தாது. கொஞ்சம் தூரம் போன போது நம்ம நிறைய தூரம் போக வேண்டியிருக்கும். நல்லா கவனிங்க, செவி கொடுத்தல். ஒரு சுகத்தை இஸ்ரவேலிலே கொடுக்க முடியும் என்று ஒரு சிறு பெண் சொல்கிறாள். அந்த வார்த்தைக்காக கர்த்தர் எலிசாவை கொண்டு ஒரு அற்புதம் செய்து விட்டார், முடிந்து விட்டது. அதற்காக காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் அவன் மனம் திரும்பவில்லை. அவன் போய் மறுபடியும் பழையபடி தான் அங்கு விழுகிறான். பணிகிறதுன்னா அப்படி விழுந்து கும்பிடுறது. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கஷ்டமாக இருக்குது வசனம் சொல்லும்போது, அதுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? செவி கொடுத்தினால் வருகிற மேன்மை. நீங்கள் செவி கொடுக்கணும். இதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இல்லை, எனக்கு நிறைய உபதேசங்கள் மறைந்து போய்விட்டது, மறக்கப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதலான் இருக்கேன் நான். பெந்தெகோஸ்தேயில் மறக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய மறந்து போச்சு.
ஆதி காலத்தில் இருந்த அந்த பரிசுத்தத்தினுடைய மேன்மைகள், உபதேசத்தினுடைய மேன்மைகள்லாம் மறந்து போயிடுச்சு. திரும்ப தேவன் அதையெல்லாம் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. சாலமோன் தன்னுடைய காலத்தில் தங்கத்தில் எல்லாம் செய்து வைத்தான். யெரொபெயாம் தங்கத்தை எடுத்து விட்டு வெங்கலத்தில் எல்லாம் செய்து வைத்தது போல அதுவும் பார்க்கறதுக்கு தங்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் தங்கம் கிடையாது. அதான் ஒரு பாட்டு இருக்கு, ஆதி நிலை ஏகிடுவோமே ஆசீர் திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பார்வோற்றும் வேந்தன் மனையாகும், குன்றிட மாட்டோம் குறுகிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு, ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை செவி கொடுக்கிறோமா? தினந்தோறும் செவி கொடுங்கள், செவி கொடுத்து கொண்டே இருங்கள். சைக்காலஜியில் ஒரு விஷயம் இருக்குது, கவுன்சிலிங்கில் லிசனிங். ஒரு பேஷண்ட் சொல்கிறத கேட்கணும். பேஷண்ட் சொன்னதெல்லாம் அந்த ஆலோசகர் கேட்ட பிறகு அவர் சொல்கிறதெல்லாம் கவனமாய் அவங்க செவி கொடுத்து கேட்டாங்கன்னா சைக்காலஜிக்கல் ஹீலிங் நடக்கும், மென்டல் ஹீலிங் நடக்கும், இல்லாட்டி நடக்காது. இந்த இன்ட்ராக்ஷனுக்கு தான் நிறைய தெரபியை வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தெரபி. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நான் செவி கொடுக்க சேருகிறேனப்பா. ஒவ்வொரு வாரமும் உடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து அதில் சிகரம் மேற விரும்புகிறேனப்பா. என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. உங்களை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் மனதை புதிதாக்க விரும்புகிறார். சாபத்தை ஆசீர்வாதமாக்க விரும்புகிறார். தடைகளை படிகளாக மாற்ற விரும்புகிறார். இதுவரைக்கும் இருந்த கீழான நிலைமையை கர்த்தர் மேலே கொண்டு வர விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் இறங்கி வா என்று சொல்லுகிறார். மேன்மையில் இருக்காதே, இறங்கி வா, இறங்கி வா, செவிகொடு, செவிகொடு, செவிகொடு என்று சொல்லுகிறார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உண்மையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை எல்லாம் மாறட்டும், எல்லாம் மாறட்டும், எல்லாம் மாறட்டும், எல்லாம் மாறட்டும், மாற வேண்டிய எல்லாம் மாறட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் குழந்தைகளை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.